டான்ஸு வேற லெவலுங்க. இந்த மாதிரி ரெயின் டான்ஸ்லாம் எந்த ஒரு தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. செம்ம வைப்புங்க. என்ன கூட்டம்னு பாருங்க, அடிக்கடியா இருக்குங்க சாமி. எந்த ஒரு விஷயம்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வடிவேலன் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேங்க. ஆனால் அந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு பிரகாசமாக எரிய போகுது இல்லை பல்பு பீஸ் வாங்க போதா அப்படிங்கிற நமக்கு தெரியல. பட் நான் பிளான் என்னங்க சொல்லிடுறேன். டக்குன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக இருக்கிற எல்லா ரைட்லையும் இந்த ரைடில் மட்டும்தான் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்தவங்களே எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம இதில் திரும்பி வருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MM2 அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் ஸ்பாட் ஏரியா அதுக்கப்புறம் தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி ஆந்திர பிரதேஷ் வந்திருக்கோம். திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க் தாங்க இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கில் வந்து நம்மளுக்கு பார்க்கிங் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீ தாங்க. பட் அதில் சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன நான் பின்னாடி காட்டுற மாதிரிங்க. ஆக்சுவலாக வந்து பார்க் அட் யுவர் ஓன் ரிஸ்க்குங்க. மேனேஜ்மெண்ட் வில் நாட் அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எனி டேமேஜ் அண்ட் ஆக்சிடென்ட் ஆர் லாசஸ். ஸோ நம்ம ரிஸ்க்கு தான். ஏதாவது ஆச்சு அப்படின்னா வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இதுதாங்க பார்க்கிங் ஸ்பேஸ். நம்மளுக்கு இங்கே 4 வீலர்லாம் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 வீலர் பார்க்கிங் அன்சைட் இருக்குங்க. என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10:30 ஈவினிங் 5:30 வரைக்குங்க. இப்போ டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. நல்லா ரஷ்ஷாக இருக்குது. நம்ம ஃபேமிலிக்கு ஒருத்தர் போய் டிக்கெட் கவுண்டர்லனா போதுங்க. ஸோ மற்றவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு இங்கே சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மொத்தம் 3 கவுண்டர் இருக்குங்க. நம்ம கேஷ் பே பண்ணி டிக்கெட் வாங்க ஒரு கவுண்டரு. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருப்பீங்களே, ஸோ அவங்க வந்து இங்கே டேரெக்டாக ஆன்லைன் கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கார்டு UPI மூலமாக நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அது தனியாக ஒரு கவுண்டர் இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் டிக்கெட் செக் பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கு இன்றைக்கான டேட்டுக்கு இருக்குதுங்க. நம்ம ஆன்லைன் இன்றைக்கி செக் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கான டேட்டுக்கு தான் இருக்குது. 26 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் செலக்ட் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் ஆன்லைன் டிக்கெட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்லைன் டிக்கெட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்காங்க. நமக்கு ப்ளூ லேண்ட் பக்கத்தில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஷாப் தாங்க. இங்கே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, லஞ்சும் இருக்குது. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10:11 க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருமாமா. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கல. லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுவோமா. தீம் பார்க்லேருந்து 3 மணிக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே தான் போகணும். நீங்கள் வரும்போதே வந்து ஒன்று திருப்பதியிலே சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா அந்த சந்திரகிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சாப்பிட்டு ஆட்டோ ஏறது பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ டீயும் குட் டே பிஸ்கெட்டும் வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க போகிறோம். டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீங்க. 100 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து 699 ரூபா டிக்கெட் ப்ரைஸு. ஆனால் ஆல்மோஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து 100 சென்டிமீட்டருக்கு மேலே தாங்க இருக்காங்க. அது கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது. டிக்கெட் வாங்குற இடத்துலையும் கூட்டம், நம்ம டிக்கெட் உள்ளே போகிற இடத்துலையும் கூட்டம், பேக் செக் பண்ணுற இடத்துலையும் கூட்டங்க. நம்ம தீம் பார்க்கு எத்தனை மணிக்கு வந்தோம்? இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனதே வந்து பார்த்தா மணி 11:30 ஆயிடுச்சுங்க. நல்லா ரஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து பேக்கை வந்து பக்காவாக செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஜிப்பாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஃபுட்டு ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லேபிள் ஒட்டி கொடுத்துறாங்க, பேக் செக்கிங் முடிஞ்சு அப்படின்னு. செக் பண்ணாமல் லைனில் வந்தோம் அப்படின்னாலும் உள்ளே வர முடியாது. இன்னொன்று ஒரு கார்டுக்கு வந்து ஒருத்தர் நிற்கிறாங்க. அந்த கார்டுக்கு வந்து 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேமிலியெல்லாம் பின்னாடி இருக்காங்க. திருப்பி நம்மளாம் தள்ளி முந்தி அடிச்சுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அதான் கொஞ்சம் என்னது தள்ளுமுள்ளாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டை வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. மேலே கவுண்ட்டு போகுது டிஸ்பிளேல. அதுக்கப்புறம் கார்டை அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம இந்த கார்டை நம்ம திருப்பி தரதில்ல. எப்படியோ ஃபைனலாக நம்ம உள்ளே வந்துட்டோங்க. நான் நெக்ஸ்ட் லாக்கர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். லாக்கருக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ட்ரன்ஸில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆமை படுத்துட்டு இருக்காரு. மல்லாக்கா படுத்துட்டு இருக்கிறாப்புல வேவ் மேலே. நம்ம ஆமை சிலையை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வேவ் பூல் இருக்குங்க. ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கில் வேவ் பூலுக்கும் ரெயின் டான்ஸுக்கும் டைமிங் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வாங்கும்போதே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வேவ் பூல், அதுக்கப்புறம் இதெல்லாம் பிளாங்காக இருக்குது. சேஞ்சிங் ரூமு, டாய்லெட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டும் லெஃப்ட்டில் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் 2 கடல் குதிரை இருக்காங்க. நம்ம அந்த வழியாக உள்ளே போகலாங்க. இங்கே நம்மளுக்கு பெருசால் நிழலாம் இல்லைங்க. நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 3 ட்ரீ இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது. ஸோ பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. நம்ம உள்ளே போய் அப்படியே ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம லாக்கர் ரூமை தேடி கண்டுபிடிக்கலாங்க. ஆக்சுவலாக டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டுங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க.
இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோமா, நம்மளுக்கு லாக்கர் வந்து இங்கே கார்னரில் தான் இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இங்கே ரைடு மேலே ரஷ்ஷு, அங்கே ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இங்கே தான் நிறைய ரைடு இருக்கும் போல இருக்குது. இங்கேயும் ரஷ்ஷாக இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம அங்கேருந்து வந்தோம்லாம் என்ட்ரன்ஸில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு திருப்பி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த டைரக்ஷன் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபேமிலி பூலும் அப்புறம் காஸ்டியூம் செல்லும் ரெண்டல் கவுண்டரும் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து நம்ம நிறையா இருக்குது. ஸோ ஃபுட் கோர்ட்டு, டாய்லெட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, லாக்கர் ரூமும் நம்ம லெஃப்ட் தான் அவைலபிளாக இருக்குங்க. தேர்ட் ஃப்ளோரில் வந்து மொத்தம் நம்மளுக்கு 9 ரைட்ஸ் இருக்குது. ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து 2 ரைட்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக இங்கே 11 ரைட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இது வேறு லெவலுங்க. இது நம்மளுக்கு வந்து லாங் வீக்கெண்ட் டைம்லேயும் ஹாலிடேஸ் டைம்லேயும் வந்து ஒரு ரைடுக்கு நீங்கள் 30 நிமிஷம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக இவங்க சாரியும் கேட்டுருக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து மழை வந்துருச்சு, அதனால் வந்து கிளைமேட் சில்லானால வந்து சம்மர் அப்படிங்கிறது முடிஞ்ச மாதிரிங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே சென்னை, காஞ்சிபுரம், திருப்பதிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை அப்படிங்கிறது இல்லை, வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது. ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கு வீக்கெண்டெல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, செம்ம ரசாக இருக்குது. இன்னொன்று இங்கே நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க, இங்கே எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் கேம்ஸ் மட்டும் தான் இருக்குது. வந்தோடனே எல்லோரும் வாட்டர் கேம்ஸில் ஜம்ப் பண்ணால வந்து எல்லா பக்கமே கூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன வந்து லாக்கருக்கு காஸ்டியூம்லாம் வாங்குவோம்ல, அதுக்கு ஆப்போசிட் உட்காந்துருக்கோம். நம்ம இங்கேருந்து டீட்டெயில் சொல்கிறவங்களுக்கு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காஸ்டியூம் ரெண்டல் கவுண்டருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காஸ்டியூம் சேல்ஸ் கவுண்டருங்க. இப்போ ரெண்டல் கவுண்டரில் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து காஸ்டியூம் வந்து நீங்கள் ரெண்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம 300 ரூபா பே பண்ணோம். ரெண்டலுக்கு வந்து 100 ரூபாங்க. டெபாசிட் வந்து நம்மளுக்கு 200, நம்ம ஃபைனல் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. லாக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டலுக்கு வந்து 150 ரூபாங்க, டெபாசிட் 100 ரூபா, நம்ம வந்து 250 பே பண்ணோம். ஆனால் ரெண்டலுக்கு வந்து 150 அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க இங்கே. அதுக்கப்புறம் நம்ம காஸ்டியூம் சேல்ஸ் கவுண்டரில் நம்ம ஓனாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், சிறியவர்களுக்கு வந்து 250 ரூபா அந்த டோட்டல் செட்டோட, பெரியவங்களுக்கு வந்து 350 ரூபாங்க. அது போக வந்து நம்மளுக்கு ஸ்மால் டியூபு 300 ரூபா, லார்ஜ் டியூப் 400 ரூபா, ஸ்விம்மிங் கேப் 200, வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் பவுச்சு 200, அப்புறம் காகிள்ஸ் 200, டவல் 300, கேப்பு 300 ரூபாய்க்கு இருக்குங்க இங்கே எல்லாமே. நம்ம இங்கே வாங்குகிற பொருளுக்கு வந்து நோ வாரண்ட்டி, நோ கேரண்டி, நோ எக்ஸ்சேஞ்சு, நோ ரிட்டனு, ஆன் ப்ராடக்ட் சோல்டுங்க. எனக்கு தெரிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரெண்டல் வாங்கிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். இன்னொன்று நம்ம 150 ரூபா பே பண்ணுறோம் பார்த்தீங்களா ரெண்டலுக்கு, அதுக்கு நம்மளுக்கு வெறும் லாக்கின் கீ தாங்க கொடுத்துருக்காங்க, ஸ்கேனர் கூட இல்லைங்க. ஸோ உள்ளே போய் லாக் என்ன ஸ்பேஸில் இருக்காதோ என்ன பார்த்துருவோம். நம்மளோட குட்டி பேக்கு தான், பட் இருந்தாலும் நம்ம அதை வச்சுட்டு தான் வந்து நம்ம ப்ளே பண்ண முடியும். அதனால் லாக்கர் அப்படிங்கிறது எடுத்துட்டேன். ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கில் கூட்டமில்லாத ஒரு பிளேஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. நம்ம காஸ்டியூமுக்கெல்லாம் பே பண்ணி லாக்கர்லாம் பே பண்ணி வாங்கல, ஜஸ்ட் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே தான் கூட்டமே இல்லாமல் இருக்குது. நம்ம போயிட்டு என்னென்ன ஃபுட்டு மெனு, அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி டீ குட்டேயோட முடிஞ்சு, லஞ்சுக்கு வாய்ப்பே இல்லை போல் இருக்குங்க. ஆக்சுவலாக ரேட்டெல்லாம் தாறுமாறாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வடிவில் சொல்லுவாப்பில், அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேங்க. ஆனால் அந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு பிரகாசமாக எரிய போகுது, இல்லை பல்பு பீஸ் வாங்க போதா அப்படிங்கிற நமக்கு தெரியல. பட் நான் பிளான் என்னங்கிறது சொல்லிடுறேன். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் டான்ஸுக்கு டைமிங்கும் வேவ் பூல் டைமிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட ரைட் டைம் பார்த்தா மணி 12:03 ஆச்சுங்க. நம்மளுக்கு இங்கே 12:20க்கு வந்து ரெயின் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 1:10 வந்து வேவ் பூல் ஸ்டார்ட் பண்ணி 1:30 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ பிளான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். நம்ம லாக்கரில் போயிட்டு அங்கேயே கூட்டமாக தான் இருக்குது. பொறுமையாக போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மொத்த கூட்டம் அங்கே போவாங்கள்ல, அப்போ நம்ம இருக்கிறத ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. எப்படிங்கிறது தெரியல. லாக்கர் போய் பார்ப்போம் வாங்க. நல்லா காற்றடிக்குதுங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஜாலியாக இருக்குது, குழுன்னு இருக்குது. நம்ம இந்த ஸ்டெப் வழியாக தான் வந்து லாக்கருக்கும் ரைடுக்கும் போக முடியும். ஸோ இங்கேயே வந்து செருப்பெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே தண்ணி இருக்குது, அதில் காலை கழுவிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்குது. லாக்கர் ஆரஞ்சு க்ரீனு அப்படின்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு க்ரீன் கலர் லாக்கருங்க. ஆக்சுவலாக வந்து லாக்கரோட ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நம்மளோட திங்ஸ்லாம் வச்சது போக நம்மளுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. ஆனால் 150 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான், பட் ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இந்த லாக்கு கீயை கொடுக்குறதாங்க பெரிய பிரச்சனை. எங்கே வைக்கணும் அப்படின்னு தெரியாது. தொலைஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெபாசிட் அமௌண்ட் நம்மளுக்கு திருப்பி தர மாட்டாங்க. பட் இது கொஞ்சம் புது ஐடியாவாக இருக்குங்க. நம்மளுக்கு ஸ்கேனர் அப்படின்னா வந்து இந்த பேண்டை நம்ம கையில் மாட்டிக்குவோம். பட் இதுலேயும் கீயோட வந்து நம்மளுக்கு பேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் வந்து அப்படியே மாட்டிக்கலாங்க. லாக்கர் ரூமுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம வந்து செருப்பை வந்து கீழே ஒன்றும் இல்லைங்க, லாக்கர் வரைக்கும் மேலே கொண்டு போய்க்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து நீங்கள் கீழே விட்டு போங்க. லாக்கரோட ஸ்பேஸு நல்லா பெருசாகவே இருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து ஜென்ஸஸ் செப்பரேட்டாகவும் லேடிஸ் செப்பரேட்டாகவும் நீங்கள் லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா.
நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஓன் டிரான்ஸ்போர்ட் வரீங்களே, காரில் இல்லை டூரிஸ்ட் பஸ்லையோ வந்தீங்க அப்படின்னா வேண்டாத திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வண்டியிலேயே வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு ஃபுட்டு அலோவ் பண்ணுறதில்ல. குடிக்கிறதுக்கு வாட்டர், அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரெஸ் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஒரு லாக்கர் வாங்கினாவே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கொண்டு வர எல்லா லக்கேஜும் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 2-3 லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 150 அப்படிங்கிற ரொம்ப அதிகம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 2-3 லாக்கர் வாங்கினா அப்படின்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே போயிடும். இன்னொன்று பாத்ரூம் பற்றி சொல்லி ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பேசஸாக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குங்க, செம்மையாக இருந்துச்சு. நம்ம போகும்போது எண்டில் நான் திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல ரெயின் டான்ஸ், இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட்டமெல்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா நம்ம அங்கே போவோம், இல்லை அந்த கூட்டம் அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே போகலாங்க. வாங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். நமக்கு அங்கே இருக்கிற கூட்டம்லாம் வந்து அங்கே தாங்க இருக்காங்க, பெருசாக யாரும் வரல. இங்கே எல்லாம் ரவுண்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இப்போ ரெயின் டான்ஸில் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிற பார்த்தீங்களா, அவங்களும் செட்டாக ரெயின் டான்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் ரெயின் டான்ஸ்க்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ட்ரன்ஸு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பெரிய ஷார்க்கு, அதோட வாய்க்குள்ள தான் நம்ம போக போகிறோம் ரெயின் டான்ஸுக்கு. ரெயின் டான்ஸு வேற லெவலுங்க. இந்த மாதிரி ரெயின் டான்ஸ்லாம் எந்த ஒரு தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, செம்ம வைப்புங்க. ஆக்சுவலாக இவ்வளோ கூட்டம் இருந்ததே இந்த வைப்புக்காக தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய ஸ்பேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் ஃபுல்லாகி விழுகுது. அதுக்கப்புறம் டிஜே லைட் ஷோ அப்படின்ட்டு சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ் சாங் தான் ப்ளே பண்ணாங்க. தாறுமாறாக இருந்துச்சுங்க, ஒர்த்து. அது இந்த கூட்டத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே நிற்கிறதுக்கே இப்போ இடம் இல்லைங்க, வெளியே வரதுக்கே சிரமமாக போச்சு. சரி எல்லா க்ரௌடும் உள்ளே வந்துருச்சு, வெளியே ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் கூட்டமாக தாங்க இருக்கு. ஃபஸ்ட்டு வேவ் பூல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:10ங்க. ஆக்சுவலாக ரெடியாக இருக்குது வேவ் பூல். டைம் ஆனவுடனே நம்ம உள்ளே போய் குதிச்சிருவோம். ஆக்சுவலாக இப்போ ரெயின் டான்ஸு முடிஞ்சுங்க. எல்லோரும் ஒரு செம்ம வைப்பில் ஏறி இப்போ வேவ் பூலுக்கு போய் வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்செல்லாம் அடிச்சுட்டு உள்ளே ஓடிடுவாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக செம்ம க்ளீனாக இருக்குங்க. அங்கே சின்னதாக ஒரு டஸ்ட்டு இப்போ தான் விழுந்துச்சு, அதுவும் வந்து இமீடியட்டாக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வைப்பு தாங்க இங்க. அப்புறம் வேவ் பூல் வைப்பும் தாறுமாறாக இருந்துச்சு. என்ன கூட்டம்னு பாருங்கள். இன்னொன்று பாட்டு, வேவு, கூட்டம், வைப்பு, ஆட்டம் பாட்டம் தாறுமாறுங்க. கூட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. நம்ம ப்ளூ லைனோட ரெயின் டான்ஸும் வேவ் பூலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து நம்மளோட ஷவர் பூலுங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, உள்ளே போவோம். நம்ம இங்கே இருக்கிற எந்த ஸ்விம்மிங் பூல் போனாலும் நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாட்டர் வச்சுருக்காங்க. வெளியே இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து நமக்கு இதில் போயிருங்க. அதனால் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாகவே இருக்குங்க. ஷவர் பூல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நிறையா ஷவர்ஸ் இருந்துச்சு, அந்த சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் இருந்துச்சு. டெப்த்து கம்மியாக இருக்குது, தண்ணியும் சூப்பராக இருக்கனால வந்து கிட்ஸ் அவங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வரோங்க. இங்கே சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் இருக்குங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு இந்த பில்டிங்கில் மொத்தம் 3 ஸ்லைட் இருக்குங்க. ஒன்று வந்து 2 மேன் ஸ்லைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினி சைக்கிளோனும் மினி பெண்டுலம் இருக்குங்க. அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு கூட்டத்துக்கப்புறம். இங்கே இருக்கலாம் போனதுக்கப்புறம் அவங்க விடுவாங்க போல இருக்குது.
இங்கே இருக்கிற இந்த 3 ரைடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கே கீழே போவோம், நம்மளை இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம இது மேலே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு விடுவாங்க. நம்ம இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து அங்கே ஃபில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கூட இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கே ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே ஃபில் ஆகுங்க. இப்போ இன்சைடு போயிடுவோம். நம்மளுக்கு இங்கே பலூன் வேண்டியதில்ல, ஜஸ்ட் ஸ்லைடு தான். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். இங்கே இருக்கிற பில்டிங்கில் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. இங்கே மேலே வந்தீங்க அப்புறம் மொத்தம் நம்மளுக்கு 4 ரைட்ஸ் இருக்குது. 4 ரைடில் ஒரு குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னங்கிற நான் நோட் பண்ணிட்டேன், சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து 2 ஸ்லைடு இருக்குங்க. இது வந்து ஃபேமிலி ஸ்லைடும் ஸ்பீடாகவேன்னு போட்டிருக்காங்க. அங்கே 2 ஸ்லைடு இருக்குது, டனலு டூகெதர்னு போட்டிருக்காங்க. என்னடா குளறுபடி அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இங்கே தாங்க 2 பேர் போகிறது. இதுதான் டனலு, அது வந்து ஸ்பீடு, அது கடைசியில் இருக்கிறது தான் வந்து ஃபேமிலி ஸ்லைடு. மாற்றி ஓட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த 4 ரைடுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு செம்மையாகவே இருந்துச்சு. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து 2 பேர் வரதுங்க. அதுக்கப்புறம் டனலு, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் ஸ்பீடு, அந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபேமிலியே சறுக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து யாரும் நகர மாதிரியும் தெரில, எல்லாம் இங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இருக்கிற ரைடை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த பில்டிங்கில் நம்மளுக்கு 3rd ஃப்ளோரில் வந்து 9 ரைட்ஸ் இருக்குது, 4th ஃப்ளோரில் வந்து 2 ரைட்ஸ் இருக்குங்க. நம்ம இப்படி தான் போகணும். பட் இந்த ரைட்ஸுக்கு எதுக்குமே வந்து நம்ம பலூன் கீழேருந்து கொண்டு போகணுங்கிறதுங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்து பக்காவாக ரெடி பண்ணிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத டக்குன்னு பாட்டு வந்துடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மொத்தம் 11 ரைட்ஸுக்கும் சில ரைட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. சில ரைட்ஸுக்கு மேட்டு, சில ரைட்ஸுக்கு 2 பேர் போகிற பலூனு, சில ரைடுக்கு வந்து 4 பேர் போகிற பலூனுங்க. எல்லாமே வந்து ஃபினிஷிங்கில் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வண்டியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒன்றுனா அந்த பெல்ட்டில் அமுச்சுடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுது. நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ரிஸ்க்கே இங்கே இல்லைங்க. பலூன்லாம் பெல்ட்டில் அமுச்சுடுற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது லிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே ஏறிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு. எங்கே இது ஆக்சுவலாக ரொம்ப டூ மச்சுங்க. ரைடெல்லாம் வந்து 3rd ஃப்ளோரில் 4th ஃப்ளோர் இருக்குது. நம்ம 2nd ஃப்ளோர்லேயே க்ரௌடு இங்கே நிற்கிதுங்க. நம்ம எப்போ மேலே போய் எப்போல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு தெரில. அந்த 3 ரைடுக்கே நம்மளுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. இங்கே இருக்கிற எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஆயிரும் போல இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். சீரியஸாகவே முடியலைங்க அந்த கூட்டத்தை பார்த்தா. எங்கே போனாலும் கூட்டங்க. பலூனில் போகிற ரைடு எல்லாமே வந்து செம்ம ரசாக இருக்குங்க. நம்ம பலூன் இல்லாத ரைடை ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்விஸ்டரில் போகலாங்க. நம்ம ஒவ்வொரு ரைடும் இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இங்கேருந்து நடந்து அந்த லைனில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ரைடுக்கு நம்ம போகணுங்க. ஃபஸ்ட்டு க்ரீனில் போனாங்க, இப்போ ஆரஞ்சில் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரைடுக்கு ஒரு பில்டிங்கா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்லைடுக்கு தனியாக ஒரு பில்டிங் வச்சிட்டாங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த 11 ரைடுக்கும் வந்து ஒரு 2-3 பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இங்கே இந்த ரைடில் போகிறவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் மீட் பண்ணுறோமா. ஸோ வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து 2 ட்விஸ்டருமே வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரைடுக்கு நம்ம போவோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் ரேஸுங்க. இது வந்து மேட் ரைடு. பலூன்லாம் பறந்துட்டு இருக்குங்க அங்கேயும் இங்கேயும். ஆக்சுவலாக 2 பலூனும் கூட தூக்கி வச்சுறாங்க. 4 பலூன் சண்டையை பாருங்க. அடிதடியாக இருக்குங்க சாமி.
என் பலூன் அந்த இடத்துல மாட்டிக்கிச்சிங்க, வர மாட்டேங்குதுங்க அங்கேயும் இங்கேயும். வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஜும்பா லூப்புங்க. இது வந்து 2 பேர் போகக்கூடியது. நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம். அலோவ் பண்ணாங்கன்னா போவோம், இல்லைனா வேடிக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட் ரைட் நேம் வந்து ஃப்ளோ ரைடுங்க. நம்மளுக்கு அந்த ப்ளூ சைடில் வந்து ஒருத்தருக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. 2 பேர் அடி 3 பேர் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. இந்த ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிளாகவும் அலோவ் பண்ணாங்க, டபுளாகவும் அலோவ் பண்ணுறாங்க, 4 பேர் வந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேன் ராஃப்ட் ரைடுங்க. நெக்ஸ்ட் ரைடு ப்ளூ தண்டருங்க. நெக்ஸ்ட் ரைடு பூமராங்க. ஆக்சுவலாக பூமராங்க்கு 2 பேர் மஸ்ட் ஆமாங்க. ரொம்ப நேரம் ஆளை காணோம் யாருமே. தம்பி வந்துட்டாப்புல நமக்காக. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஆயிடுச்சுங்க. அப்பா, பட் இன்னும் கூட்டம் கம்மியான மாதிரியே இல்லைங்க. கூட்டம் எல்லா ரைட்லேயுமே இருக்காங்க. நம்ம ஒரு வழியாக இல்லைங்க, ஒரு வழியாகி 3rd ஃப்ளோர் இருக்கக்கூடிய நம்ம 9 ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. என்ன ரைடு அப்படின்னு காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு டவுட் இருக்கலாம், 7 தாண்டா முடிச்சிருக்கா அப்படின்ட்டு. எனக்கு தான் டவுட் இருந்துச்சு. அப்போ இப்போ தான் கிளியர் பண்ணுங்க. நம்ம 3rd ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட்டு ரைடு போனோம் பார்த்தீங்களா, ட்விஸ்டரு. அது வந்து பக்கத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா. அது 1, 2 கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் ரேஸு. அதையும் வந்து பக்கத்தில் அதையும் 1, 2 கவுண்ட் பண்ணி மொத்தம் 4 இதுலேயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் பூமராங்க, சூப்பர் ரேஸு, ஜும்பா லூப்பு, ஃப்ளோ ரைட்ரு, ஃபோர்சம் ராஃப்ட்டு, ப்ளூ தண்டருங்க. ஸோ இங்கே இருக்கிற 9 ரைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம 4th ஃப்ளோர் இருக்கக்கூடிய அக்வா கோஸ்டரும் டவுன் த ஹில்லும் போக போகிறோங்க. இன்றைக்கி சண்டேங்க, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று சம்மர் ஹாலிடே போயிட்டுருக்கு, அது 2வது. பொதுவாகவே திருப்பதிக்கு வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஸோ 3 மொத்தமாக நம்ம இந்த டைமில் வந்ததுக்கு செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற ஒரு ரைடுக்கே நம்ம ஒரு டைம் போகிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பொதுவாக நீங்கள் வந்து சீசனே எல்லா டைமும், அதுவும் வீக் டேஸில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ½ டே போதுங்க. அதுவும் ஒரு ரைடில் நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் போகலாம் போல இருக்குது. பட் இந்த மாதிரி ஹாலிடே டைம்லையும் வீக்கெண்ட் டைம்லையும் வந்துடாதீங்க. பர்சனல் அட்வைஸ். 4th ஃப்ளோரில் 2 பேர் போகக்கூடிய ரைடு வந்து அக்வா கோஸ்டருங்க.
நம்ம ப்ளூ லேண்டில் கடைசியாக ரைடு போக போகிறோங்க. அந்த ரைடு நேம் வந்து டவுன் த ஹில்லு. ஆக்சுவலாக வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 அட்வான்ஸ்டான ரைடு இதானாமாங்க. எப்பா தாறு மாறுங்க சீரியஸாகவே. நம்ம ஒவ்வொரு தீம் பார்க்லேயும் வேவி ஃபாலும் ஃப்ரீ ஃபாலும் வச்சுருப்பாங்க. இது வேற மாதிரி ஃபாலுங்க. டக்குன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக இருக்கிற எல்லா ரைட்லேயும் இந்த ரைடில் மட்டும்தான் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்தவங்களே எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம இதில் திரும்பி வருவோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்து டீ வாங்கியாச்சுங்க. நம்மளுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போட்டிருக்காங்க. இது வந்து மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தா உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டிருக்காங்க. ஸோ 4 சேர்த்து 60 ரூபா, இது வந்து 30 ரூபா. இந்த கார சட்னி வந்து செம்ம காரமாக இருக்குது. ஆனால் பஜ்ஜிக்கும் அதுக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. நமக்கு இங்கே ப்யூரிஃபை பண்ண ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. ஆக்சுவலாக மேலே ஒன்று வச்சுருக்காங்க, கீழே ஒன்று வச்சுருக்காங்க. நம்மளுக்கு டம்ளரும் வந்து 1 யூஸ் டம்ளர் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் தான் நம்ம அதுலேயும் ஃபில் பண்ணிக்கலாங்க. நம்ம ப்ளூ லேண்டுக்கு பாய் பாய் சொல்கிற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. சன்னு செட் ஆகிட்டாப்புல. நம்ம வெளியே வரும்போது வந்து வேவ் பூல் வழியாக வந்துட்டுருந்தாங்க. நிறைய சேஃப்கார்டெலாம் உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் தெரிஞ்சு எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளாம் குளிக்க போகும்போது வந்து கோல்டு ரிங்கு, அதுக்கப்புறம் டாலரு, கம்மல், மெட்டி அதெல்லாம் போட்டுரும் பார்த்தீங்களா. நிறைய பேரோட மிஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 பேருக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க. அவங்க உள்ளே போயிட்டு ஒன்றுன்னா தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க. சிலது கிடச்சி அப்படின்னா லக்கு, சம்டைம் கிடைக்காம வேறு ஒருத்தரும் கிடச்சி அப்படின்னா வந்து நம்மளுக்கு லக் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வந்து தீம் பார்க் வரும்போது வியர் பண்ணிட்டு வராதிங்க. சேஃபாக வீட்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா லாக்கரில் கூட நீங்கள் சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கை நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. 100 சென்டிமீட்டர் கீழே இருக்கவங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லைங்க. 100 சென்டிமீட்டர் மேலே இருக்கவங்களுக்கு வந்து 690 ரூபா நம்ம பே பண்ணணும். உள்ளே போகும்போதே வந்து பேக்கை ப்ராப்பராக செக் பண்ணுறதுனால அவுட் சைட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் அலௌட் இல்லைங்க. உள்ள ஒரு ட்ரை கேம் கூட இல்லைங்க. இருக்கிறது எல்லாமே வாட்டர் கேம் அப்படிங்கிறனால ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது மஸ்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் ஏதாவது திருப்பதி வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ளூ லேண்ட் வாட்டர் தீம் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீக் டேஸ்லேயே வாங்க. வீக்கெண்ட்லேயும் சம்மர் சீசன்லேயும் பப்ளிக் ஹாலிடேலையும் வந்துடாதீங்க. இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அதே மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்ன எடுத்துக்க ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய். நான் உங்கள் MMT.